ஹலோ காய்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த ஐவி வீடியோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து செகண்ட் டே பெருசாக வந்து வீடியோவே எடுக்கல. அதான் சொல்கிறேன், வீடியோ எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் கசாமசான்னு எடுத்துகிட்டு இருந்ததில் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸே ஆக்சுவலாக கிடையாது. செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் நாங்கள் கெல்லுன்னு ஒரு கம்பெனிக்கும் அதுக்கப்புறமா 2 ஐட்னரிக்கும் போகலான் இருந்தோம். ஃபஸ்ட்டு எந்திரிச்சு டக் டக்குன்னு கிளம்பி நாங்கள் ரூமே வெக்கேட் பண்ணிவிட்டு லக்கேஜ்லாம் பஸ்ஸில் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட்க்கு போயிருந்தோம். கெல்லுங்கிறது வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக் பேஸ்டு கம்பெனி. அங்கே வந்து வீடியோ எடுக்க ஆக்சுவலாக அலோவ் பண்ணலை. ஸோ என்ட்ரன்ஸில் மட்டும் தான் வீடியோ எடுத்தோம். அது உள்ளார வந்துட்டு எங்களுக்கு அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் வந்துட்டு சுற்றி காட்டினாங்க. விசிட் ஃபுல்லாக அந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு விசிட் மாதிரி போயிட்டு எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அங்கே முடிச்சதுக்கப்புறமா மியூசியம்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இது அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே இருந்துச்சு. இதான் கேரளாவில் பெரிய மியூசியம்னு நினைக்கிறேன். நல்லா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் எடுக்கும் போல். ஃபுல்லாக க்ரீனரியாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களால் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல. பட் ஸ்டில் அங்கே இருந்த வரையுமே அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப கூலாக இருந்துச்சு. எங்களுக்கு அங்கே இருந்தப்போ அடுத்த நாங்கள் போகிற பிளேஸ்க்கு எப்படா ட்ரெஸ்ஸை மாற்றுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் ஆக்சுவலாக இருந்தோம். ஏன்னா அங்கே வாஷ்ரூமையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெஸ் மாற்றுறதுக்கான பிளேஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பஸ்ஸுலேயே அவங்கவுங்க காஸ்ட்யூம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் மியூசியம்லேருந்து கிளம்பி லஞ்சுக்காக வந்திருந்தோம். லஞ்ச் பக்கத்துலேயே வந்துட்டு ப்ராட்வேன்னு ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருந்துச்சு. அங்கே வந்துட்டு ஒரு 1 to 1 1/2 ஹவர்ஸ் வந்து டைம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு போகிறதா இருந்துச்சு. சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஷாப்பிங் பண்ணுற இடத்துல நம்ம சாப்பிட்டுட்டோன்னா டேரெக்டாக வந்து நம்ம பஸ்ஸுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு இங்கே பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். நம்ம ஒரு கடையில் நின்னா அந்த கடையிலே நிற்க வேண்டியது, அடுத்த கடைக்கு தாண்டி போனால் தான் டக் டக்குன்னு பார்த்து டக் டக்குன்னு நாங்கள் பிளேஸை வந்து தாண்ட முடியும். ஆனால் நாங்கள் அந்த ஸ்டாப்பிங் சீட்டுக்குள்ளார காலை வச்சதுமே இருந்த கடையில் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டோம். ஏன்னா அங்கே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. பெரிய கடை மாதிரி இல்லை, ரோட்டு கடையில் தான் வந்துட்டு ஜீன்ஸு அதுக்கப்புறம் ஸ்கர்ட்லாம் வச்சுருந்தாங்க. சீரியஸாகவே குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஷர்ட்ஸும் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அதனால் வந்தவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு ஷர்ட்டு, ஒரு ஒரு ஜீன்ஸு, ஒரு ஒரு ஸ்கர்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே நாங்கள் சும்மா அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த ஸ்ட்ரீட் நல்லா பெருசாக இருந்துச்சு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குலாம் 1 ஹவர் 1 1/2 ஹவர்லாம் பத்தாது. கொஞ்சம் நிறைய நேரம் இருந்தால் தான் அது ஃபுல்லாக ஒன்று ஒன்றா போய் பார்க்க முடியும். அதனால் நாங்கள் சும்மா ரேண்டமாக மேலாப்லேயே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கடையில் போயிட்டு டிஷர்ட் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அங்கே போயிட்டு பார்த்துட்டு ஆனால் அங்கே ப்ரைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. இதுக்கு நம்ம இங்கே வெளியில் ரோட்டு கடையில் போடுறவங்கள்ட்டே வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எல்லாமே இது வந்து நல்லா இருந்துச்சு. குவாலிட்டிக்கெலாம் ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. ஸ்டில் எங்களோட பட்ஜெட்டுக்கு பார்த்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணுன்ட்டு நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இது ஒரு பெரிய ஆக்சஸரி ஸ்டோர் மாதிரி இருந்துச்சு. நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இங்கேயுமே. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா சில திங்ஸ்லாம் வாங்கினோம். வாங்கினதுக்கப்புறம் இதை வாங்குறதா, அதை வாங்குறதா, இது நல்லா வருமா, அது நல்லா வருமான்ட்டு பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். அங்கே ஆக்சுவலாக இயரிங்க்கு தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு. ப்ரைஸுமே கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. ரொம்ப டூ மச்சா அந்த மாதிரிலாம் கிடையாது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பஸ்ஸுக்கு போயிட்டோம். நாங்கள் போகிற வழியிலே வந்துட்டு ஒரு வடை பாவும், ஒரு ஜூஸும் குடிச்சிட்டனால நாங்கள் பெருசாக லஞ்ச் சாப்பிடல. நேராக பஸ்ஸில் ஏறி நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் வந்துட்டு ஃபோர்ட்டு கொச்சி. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ட்டு கொச்சிக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஷிப் மூலியமாக இங்கேருந்து நம்ம அந்த சைடு போனோம். அது ஷிப்பா இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதில் தான் வந்துட்டு வண்டி, பஸ்ஸு எல்லாமே ஏறும். அதோட நாங்களும் ஏறி இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் போயிட்டு ரீச் ஆகணும். இதுக்கு வந்துட்டு ரோட்ல வந்து பஸ் ரூட்டும் இருக்குது. பட் அது வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அப்படிங்கிறனால மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ரூட் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஃபோர்ட் கொச்சி போகிறதுக்காக. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு ஆளுக்கு ரூ. 3 ரூ. 5 தான் டிக்கெட் இங்கேருந்து அந்த கார்னர் போகிறதுக்கு. நல்ல வியூவாகவும் இருக்கும், பார்த்துட்டு போகிறதுக்கும் புதுசாக இருக்கும். எப்பயுமே பஸ்ஸில் ரோட்டில் தானே போகிறோம். அதனால் இப்படி போகிறதுக்கும் ஆக்சுவலாக வந்து நல்லாயிருக்கும். இது இல்லாமல் இதுக்கு வந்து வாட்டர் மெட்ரோ ஆப்ஷனும் இருக்குது. அது வந்து ஒரு ₹50 ₹60 ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. வந்து மெட்ரோ ட்ரெயின் மாதிரி அது வந்து வாட்டர் மெட்ரோ. அதுலேயுமே போயிட்டு இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னரில் போய் விட்டுருவாங்க. அந்த தண்ணியிலே போகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஃபோர்ட்டு கொச்சி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஃபோர்ட்டு கொச்சியில் வந்து ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அதை ஜான்வரி மந்த் அந்த ட்ரிப்லேயே வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தாச்சு. அது எல்லாத்துக்கும் நம்ம நடந்தே போனால் அந்த ஃபோர்ட்டு கொச்சியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியே பார்க்க முடியாது. நாங்கள் வந்துட்டு அப்போ வந்துட்டு ஒரு ஆட்டோ புக் பண்ணி போயிட்டு வந்துட்டோம். இந்த தடவை வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி போயிட்டோம் அப்படிங்கிறனால பெருசாக வந்து இது கிடையாது. அப்படியே சும்மா நடந்து போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு வந்துட்டுருந்தோம். இவ ஒரு கண்ணாடியை பார்த்துட்டா ஸ்டார்டிங்கில் அதை வாங்கியே ஆகணும்னு போயிட்டு ரிட்டன் வரப்போ எப்படியோ வாங்கிட்டா. அது வாங்கினது அந்த காக்காவுக்கே பொறுக்கலை. ஏன்னா அந்த காக்கா வந்துட்டு அவள் ட்ரெஸ்ஸை வந்துட்டு பாத்ரூமாக யூஸ் பண்ணிட்டு போயிருச்சு. ஸோ அதையுமே அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு
பெருசாக அதுவும் எடுத்துக்காமல் அவங்களே வந்து தண்ணியெலாம் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவள் ஆசைப்பட்ட மாதிரி அவள் நினச்ச மாதிரி ஒரு கண்ணாடியை வாங்கிட்டா. ஆனால் அவள் காசில் கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி திருப்பி நாங்கள் எதில் வந்துட்டு வந்தோமோ அந்த ஷிப்புக்கே வந்துட்டோம். நாங்கள் மலையாளத்தில் பறைய மாட்டோம். ஒரு 2 நாட்கள் தான் இங்கே ட்ரிப் வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் பேசிவிட்டு ஒரு இலங்கை பாஷையில் பேசிவிட்டு கதைக்கு எல்லா இலங்கை பாஷையில் எல்லாம் கதைக்கு நாங்கள் எல்லாத்துலேயுமே சம்சாரிக்கிறோம். இந்த கதையை நீ கேட்க வேண்டிய ஒரு டீ கடைக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஒரு 6 இன்ஜெட்டி சொல்லியிருந்தோம். அவர்கள் நம்பிவிட்டு எப்படி என்றாலும் ஒரு இலங்கை மொழிகள் போல பேசுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு நம்பிவிட்டு நாங்கள் வந்து கதைக்கின்றோம். நான் எப்படி என்றாலும் ஒரு கூட்டாக ஒரு கலைக்கின்றோம். பார்க்குறவங்க யாரும் பயந்துடாதீங்க. அங்கே ஒரு கேரளா பொண்ணை பார்த்துட்டான். அதனால் அவன் மலையாளி அவள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆகிட்டான். அங்கேருந்து ரிட்டன் வர வரையுமே இப்படி தான் பேசிகிட்டு இருந்தான். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் த ஐவி வீடியோ. நாங்களும் அப்படி இப்படின்னு ஐவி 2 நாள் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துட்டோம். இதுக்கு மேலே நான் ரிட்டன் வந்தது வீட்டுக்கு வந்ததுன்னு எதையுமே நான் ஷூட் பண்ணலை. அதான் என்னோடய லாஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு நல்லபடியாக ஷூட் பண்ணி ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ கான்ஷியஸ் வந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரையும் டேக் கேர். பாய்.